ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாயும் கரண்டியும் சேனல். இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 3 வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இஞ்சி, பூண்டு, தேங்காய், வேர்க்கடலை. தேங்காய் வேர்க்கடலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சூடான கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு அதை சூடாக வச்சுக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது தேங்காவும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கல்லுப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது இதை ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு சூடான கடாயில 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ ஆயில நல்லா சூடாக விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காவை மஞ்சளும் உப்பு தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அது தண்ணி சொட்டுற வரைக்கும் ட்ரெயின் ஆக விட்டுட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். தோல் சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம ஆற வச்ச பேஸ்ட்டை இப்போ ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிட்டோம். ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் கலக்கிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை போட்டு பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில இருந்து எண்ணெய் செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டலாம். பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. தேங்க்யூ.